என் பிள்ளைங்க கீழாக கூடாது, மேலாகணும். அவங்க வாளா இருக்கக்கூடாது, தலையா இருக்கணும். அதாவது முதன்மையான இடத்துல இருக்கணும், மேன்மையான இடத்துல இருக்கணும். அதான் வாக்குத்தத்தம். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீங்க படித்து கொண்டிருந்தா படிப்புல நீங்க மேன்மையா இருக்கணும். வேலை செய்து கொண்டிருந்த வேலை ஸ்தலத்துல நீங்க தலையா இருக்கணும். வாழா இல்லை, கடைசி ஆளா இல்லை. நீங்க தான் லீடர், நீங்க தான் தலைவர், நீங்க தான் ஆசீர்வாதம் உயர்த்தப்பட்டு இருக்கணும். பிஸ்னஸ் செய்றீங்களா, உங்க கிராமத்துல பட்டணத்துல நீங்க தான் உயர்ந்த நிலைமையில தலையா இருக்கணும். அது ஆண்டவருடைய விருப்பம். நீ உங்களை மேலாக்கணும்னு சொல்லி நீங்க அதை விரும்புறீங்களா? நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை. ஏதோ எங்க வாழ்க்கை போயிட்டே இருக்குது, சம்பளம் கிடைக்கிற வாழ்றோம், இது போதுங்க. அதாவது போதுமென்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம் அப்படி சொல்லியிருக்கனால போதும் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லை நான் உன்னை மேலாக்கணும். அப்படிதான் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க அந்த ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தா அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். இல்ல போதும் எனக்கு இதே திருப்தி தான், ஆண்டவர் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். ஓகே, அதோடு இருந்துக்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். இல்ல நான் நல்ல எல்லாத்துல ஃபர்ஸ்ட் வரணும், நான் முதல் மார்க் எடுக்கணும், நான் தலைமையில வரணும், கர்த்தரால் உயர்த்தப்பட்டு ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கணும், யோசேப்பு மாதிரி தானியேல் மாதிரின்னு சொன்னா தேவன் அதை கனப்படுத்தி அதை ஆசீர்வதித்து தருவார்.